ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. முருகா 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 முருகா, மலராறு தளிராறு மகவாக மலர்ந்திருந்தவன் குமரா 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 குமாரா. மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்து உயர்ந்தவன், மலையாறு தனி சேவ கொடியேந்தி மகிழ்ந்தமர்ந்தவன், மறையோதும் அடியாரை மனதேந்தி உகந்தருள்பவன். மலராறு தளிராறு மகவாக மலர்ந்திருந்தவன், மயிலேறி விளையாடி திருவாக தவழ்ந்து உயர்ந்தவன், மலையாறு தனி சேவ கொடியேந்தி மகிழ்ந்தமர்ந்தவன், மறையோதும் அடியாரை மனதேந்தி உகந்தருள்பவன். குறையேதும் எனக்கேதடி, குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டது, குறையேதும் எனக்கேதடி சகியே, குறையேதும் எனக்கேதடி சகியே, குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டது. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஸ்ரீ ராமர், பகவான் கிருஷ்ணர் போன்றவர்கள் மனிதர்களாக இந்த பூமியில் பிறந்த போதும் அவர்களை சனாதன தர்மம் இறைவனின் அவதாரங்கள் என்று போற்றுகிறது. ஆனால் பூமியில் மனிதனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளின் குமாரன் என்று பைபிள் சொல்கிறதே, அப்படியானால் கடவுளின் அவதாரம் மற்றும் கடவுளின் குமாரன் என்ற இந்த இரண்டு நிலைகளையும் ஆன்மீகத்தில் ஒன்றுதானா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த பூமியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அது நீயாக கூட இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், அவங்க ஒரு வேல்யூ பேஸ்டு லிவிங்கில் இருந்துட்டாங்கன்னா அவங்கள ஆகாசத்தில் இருக்கிற தெய்வ சக்தி, டிவினிட்டி, கடவுளுக்கு இணையாக உலகத்தில் இருக்கிறவர்கள் மதிப்பார்கள். அதில் இந்த இன்கார்னேஷன் தியரியெல்லாம் இந்து மதத்தில் தான் இருக்குது. மற்ற மதங்களில் இன்கார்னேஷன் இல்லை. அதனால் அங்கே கடவுளுடைய பிள்ளை இயேசு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. முகமது நபி, இறைவனுடைய திருத்தூதுவர்னு சொல்கிறாங்க. அவங்க கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் லோக்கல் கஷ்டம். அவங்களுக்கு என்ன புரிகிறதோ அதை வச்சுக்கிட்டு அந்த வந்திருக்கக்கூடிய அந்த மகாத்மாவை இவர்கள் கொண்டாடுகிறார்கள், அவ்வளோதான். பட் கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை. கடவுளுங்கிறது ஒரு எனர்ஜி. எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கோ, அதுதான் மைக்கு, அதுதான் லைட்டு, அதுதான் ஃபேனு, அந்த மாதிரி கடவுளுங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நானும் வாங்கலாம், நீயும் வாங்கலாம், உலகத்தில் இருக்கிற யார் வேணால் வாங்கலாம். அதை நாம் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமைங்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த சக்தியை நம்ம பயன்படுத்தினா, யாருக்கு நாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம கடவுள். யோகா என்பது ஏதோ மூச்சு பிடிச்சின்னு போட்டியாக கரடிக்கு போய் வகையில் உட்காந்துக்கிறது இல்லை. ஊருக்கு உழைத்திடல் யோகம், மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறது, அதுதான் யோகம்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த உலகத்தில் யார் வேணாலையும் இந்த கொண்டாடப்படக்கூடிய நிலையை அடைவது என்பது சாத்தியம்தான். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடும். நிறைய தானம் பண்ணு, நிறைய தவம் பண்ணு, அப்போது வானவர் நாட்டில் உனக்கும் இடம் கிடைக்கும். எவ்வளோ மகான்கள் நீங்கள்லாம் பார்க்குறீங்க. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க எல்லாமே உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ உருப்பட்டுட்டேன்னு தெரிஞ்சால் அத்தனை பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு ராமராஜ்யம், சாமி, பெருமாள், இதெல்லாம் கோயிலாங்குதுன்னு நினைக்க தேவையில்லைங்க. எல்லா மகான்களும் வர்றாங்க, உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சரி, இங்கே எல்லா மகான்களும் இருக்காங்க, உங்களுக்கு தெரிய மாட்டாங்க, அவ்வளோதான் ப்ராப்ளம். எங்கள் கண்ணுக்கு தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் அவங்களால அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியறதில்ல. பார்த்துடாப்பா, இங்கே எல்லோரும் இருக்காங்க, நீ எங்கேயுமே போத்தவில்லை. உருப்படணுன்னா ஒரு இடம் போகிறோம். தெய்வம் உண்டென்று அது ஒன்று என்று இரு, அவ்வளோதான். இப்போ மேலே படத்தில் பாருங்கள், அங்கே அகஸ்திய மாமுனிவர் இருக்கார். அகஸ்தியர் எவ்வளோ பெரிய ஆள் இல்லையா? அகஸ்தியர் இருக்காரா இல்லையா? பாரு,
அதுக்கு கீழே பாரு சிறுடி சாஹிப் அப்படி காலை போட்டுன்னு கொடைக்கல் இருக்காரோ இல்லையா. இங்கே காஞ்சி பரமாச்சாரியார் 2 கோலத்தில் இங்கே இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல யோகி ராம் சரத்குமார் சார், இந்த இடத்துல இப்படி கை வச்சுன்னு சேஷாத்திரின்னா பாம்புன்னு அர்த்தம். ஒரு பாம்புக்கு முன்னால் சேஷாத்திரி சாமிகள் இருக்கார். இந்த இடத்துல கீழே கோடி மகான் இருக்கார். அப்போ இந்த ஒரே இடத்துல நீ எங்கேயுமே போகல, எதுக்கு போய் அலையிற டிக்கெட்லாம் வாங்கினுட்டு எல்லோரும் இங்கே இருக்காங்க, உன்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னை அவங்க ப்ளஸ் பண்ணுவாங்க, நீ உருப்படுறேன்னு தெரியும் அவங்களுக்கு, இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியும். அதனால் தே ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ஸிங் யூ. நீ ஏதோ அவங்கக்கிட்ட போய் ஒரு ஊற்றி காட்டி எனக்கு பிளெஸ்ஸிங் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. போ. மக்களுக்கு புரியல. ஒரு எளிமையான ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா இந்த ஜனங்களால் நம்ப முடியறதில்ல. நீ 10 அவதாரம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்க. இந்த இடத்துலையும் 10 இருக்குது. இங்கே பாருங்கள், 10 அவதாரம் இருக்கா இல்லையா? மச்ச கூர்மம், வராக, வாமன, நரசிம்ம, வரப்போகிற குதிரை மேலே வர கல்கி கூட இருக்காங்க. இதில் எல்லா கடவுளும் இந்த இடத்துல இருக்காங்க. நீ எதுக்கு 9000 இடத்துல போய் அழிஞ்சு கஷ்டப்பட்டுனே இருக்கிற இல்லையா? இது மக்களுக்கு புரியாது. சிவசங்கர் பாபா உங்கள்கிட்ட இப்படி ஜாலியாக உட்காந்து இருக்காரா? நான் எங்கெல்லாம் இருப்பேன், எங்கெல்லாம் போவேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இது அந்த படம் எடு. கீழே ஒரு படம் இருக்குது பாருங்கள். அதில் என்னுடைய முடி இருக்கா, பேக் சைடு ஒரு பைஜமா, இது வெள்ளை வெஸ்டிலையும் ஜுப்பாலையும் இருக்கேன்னா, ஒரு ரெட் கார்பெட் மேலே நான் நடந்து போகிறேன்னா பாரு, 1 2 3 டவுன். இப்போ சிவசங்கர் பாபா இங்கே தான் இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் போண்டா கொடுத்தாச்சேன்னு பார்த்துக்கின்னு இருப்பேன், ஆனால் அங்கே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. உலகத்தில் உங்களுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அது நிறைய பேர் ஒன்றும் இல்லாதவங்கலாம் அழட்டிக்குவாங்க. எங்கிட்ட எல்லாம் இருக்கிறதுலாம் அழட்டிக்கவும் மாட்டேன். கூலாக உட்காந்துன்னுட்டு வேலை செய்வேன். போ. ஸோ மக்களுக்கு என்னுடைய ஆன்மீகம் புரியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆன்மீகம். ஆனால் சுலபாய சுசீலாய அப்படின்வாங்க. ரொம்ப சுலபமாக கிடைக்கிறது. சுசீலம்னா நல்ல குணங்களோடு இருக்கிறது. எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துவோம், பார்த்து எல்லாருக்கும் வேலை செய்வோம். இதெல்லாம் மக்களுக்கு புரியல. அவங்க ஒரு சாமியாரை பார்க்குறதே கஷ்டம், அவங்க பந்தா காட்டணும், அவங்கள சுற்றி 4 இடுப்பிடி இருக்கணும், இதெல்லாம் தான் வச்சு ஒரு சாமியார் எடை போடுறாங்க. நம்ம அதெல்லாம் எந்த வம்புக்கும் போகிற பழக்கமே கிடையாது. நம்ம வேலையும் நம்ம செய்ய வந்திருக்கோம். கடவுள் நம்ம கொடுத்த வேலை இதுதான். அதனால் ஏதாவது நான் இது வரைக்கும் எத்தனை பேரை பார்த்துருக்கேன்? ஒரு 50 லட்சம் பேரை பார்த்துருக்குறேன். நான் ஏறத்தாழ 35 வருஷத்துக்கு மேலே இந்த வேலையை செய்கிறேன். மண்ணடியிலேருந்து செஞ்சிட்ருக்கேன். அப்போ எத்தனை 1000 பேர் நீலங்கரையெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். நம்ம ஒரு நாளைக்கு 3000 பேர்லாம் பார்த்துருக்கோம் நீலங்கரையில் இருக்கிற போது. ஒரு நியூ இயர் அன்றைக்கி 34,000 பேரை பார்த்துருந்தாங்க. இருக்கிற இடம் இல்லாமல் ரோட்டில் நீலங்கரை பஸ் ஸ்டாப் வரைக்கும் போய் எல்லாருக்கும் பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அதனால் நான் பார்க்காத ஜனம் இல்லை, நான் பார்க்காத தனம் இல்லை. எந்த காலத்துலையும் எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஒரு பணமோ ஏதோ, இப்போது கனவான் அப்படின்றாங்க, டிக்னிஃபைட் பர்சன் அர்த்தம். அந்த மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் பகவான். பகவான் அப்படிங்கிறது என்ன? பகம் என்கிற குவாலிட்டி யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் பகவான். பகம்னா என்ன? எதுக்குமே பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. எதுக்கும் பஞ்சம் இருக்கவே கூடாது. நீ வேணால் என்னை பாரு, அவ்வளோ துணி இருக்கும் என்கிட்ட, நான் அப்பப்போ கொடுத்துனே தாங்கிறேன். அண்டு எனக்கு ₹1 பேங்க்கில் கடன் கிடையாது. நம்ம பணம் தான் பேங்க்கில் இருக்கும். நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா நீங்கள் தான் பெருக்கிறீங்க, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க. பாரு, சின்ன பசங்க தான் வேலை செய்கிறாங்க, சம்பளத்துக்கு ஆளே கிடையாது. அப்போது பெருக்கிறது, மொழுகிறது, வேலை செய்கிறது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான். அதனால் எந்த காலத்துலையும் எனக்கு பண கஷ்டம் கிடையாது. எப்பயும் நோட்டீஸ் வச்சு ஆனால் உண்டி கொடுக்குறேன், ₹5 கொடுன்னு கேட்க வேண்டிய வேலை கிடையாது. இன்னும் கடவுளுக்கே செய்யறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, அவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன் நான். இங்கே என்ன இல்லை, சாமிக்கு ஏச்சு எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். தேர் இருக்குது, பல்லக்கு இருக்குது, கவச்சங்கள்லாம் இருக்குது, இல்லாததே கிடையாது. எல்லா கோயில்லையும் அவங்க அஷ்டபந்தனம் மருந்து தான் அரக்கிடிச்சு வச்சுருப்பாங்க. நான் இங்கே தங்கத்தில் பண்ணியிருக்கேன். ஸ்வர்ணபந்தனம்னு பேர். சாமி நிற்கிறாரு, அது ஸ்வர்ணபந்தனம். இப்படி உங்களுக்கு புரியவே புரியாது. சிவசங்கர் பாபா அழட்டிக்காத ஆன்மீகம் செய்கிறவர். நான் எல்லாரை விட வசதியாக இருக்கேன், யாரையும் நான் ஏமாத்தலை, எல்லாரையும் ஒரு மாதிரியும் நடத்துகிறேன். ஏதாவது பஞ்சம் இருக்கா? எதுக்கும் பஞ்சமே கிடையாது. இப்போ நீங்கள்லாம் வந்தீங்க, உங்களுக்கு சப்பாத்தி வேறு ஏதோ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, இந்த டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தாம்பூர் போய் ரவிக்க துணி எல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம். இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துன்னு தான் உட்காந்துக்கிறோம். இதெல்லாம் கொடுத்தது போக எங்கிட்ட இன்னும் இருக்குது. இது பாரு, இங்கே வாழைப்பழங்குது, நிறைய இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ எதுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு ஆன்மீகம். ஆனால் அழட்டிக்கிறதே இல்லை. நான் எங்கேயாவது போகிறேன்னா வரேன்னா எங்கேயும் போக மாட்டேன். என் வேலையும் நான் செஞ்சுட்டு இருப்பேன். அண்ட் அதனுடைய போக்கிலே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மக்களுக்கு புரியறதில்லை, நானும் கண்டுக்கிறது இல்லை.
உனக்கு புரிஞ்சால் எனக்கு என்ன, புரியாகிட்டே எனக்கு என்ன, உன்னால் எனக்கு எதாவது வேலை ஆகணுமா, இங்கே வர்ற யாராலையாவது எனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணுமா, எதுவும் ஆக வேண்டியதில்லை. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லா வசதியும் எங்கிட்டே தான் இருக்குது. நான் ஒரு அறிவார்ந்த ஆன்மீகம் செய்கிறேன். ஒரு மிடில் கிளாஸு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் சில வேல்யூஸோடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நான் ரொம்ப மதிப்பேன். அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். என்னுடைய ஆன்மீகம் மக்களுக்கு புரிகிற காலம் ஒன்று வரும். எப்போ வரும்? அவங்க எல்லா சாமியார்கிட்டையும் ஒரு ரவுண்டு போய் ஏமாறணும். நாட்டில் நல்ல சாமியார்களாம் இருந்தாங்க, ஆனால் இப்போ அவங்கெல்லாம் இல்லை. கோடிசாமி இருந்தார், இல்லை சிவபிரபாகர் சித்தயோகி, திருவண்ணாமலை விசிறி சாமியார், அதுக்கப்புறம் மாயம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, எவ்வளோ பேர் இருந்தாங்க. உளுந்தூர்பேட்டை சங்கர்லிங்க சித்தர், நெல்லிச்சேட்டி சீட்டில் ஒரு சாமி, நிறைய சாமிங்க இருந்தாங்க அண்மை காலத்தில் கூட. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் ஃபிசிக்கல் பாடியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போது நமக்கு தெரிஞ்சு இருக்கிறது ஒரு ரத்தினகிரியில் ஒரு சாமிக்கிறார், கோமலங்கட்டின்னு உட்காந்துக்கிறார். பாவம், அவர் பாட்டிக்கு அவர் வேலைக்கு செஞ்சுருக்காரு. என்னோட 10 வயசு ஜாஸ்தி அவருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு வேலைக்கு செஞ்சுட்டு ஓச்சின்னு உட்காந்துக்கிறாரு. அதனால் மக்களுக்கு ஒரு இது காரணம் என்ன, இவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. யாரோ பேப்பரில் சொல்லிட்டாங்க, அந்த அவங்க போனாங்க இவங்க போனாங்கன்ட்டு ஒரு சாமியார்கிட்ட போகிறது வர்றது, அந்த வேஷத்தை பார்த்து இவங்க ஏமாந்து போகிறாங்க. ஒரு சாமியார்கிட்ட என்ன சரக்கு இருக்குது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது இவங்ககிட்ட எதனா தெர்மோமீட்டர் வச்சுக்கிறானா? ஒன்றும் கிடையாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கையில் ஒரு குச்சி, தாடி இருக்கணும், கலர் கலராக காவி, கழுத்தில் மாலைங்கள்லாம் போட்டுக்கின்னு இருந்தோம். அப்போ தான் இவன் சாமியாருன்றான். நாம் ஜாலியாக வரோமா, நம்மளை சாமியார்னு ஒத்துக்க வைக்கிறதே நமக்கு உயிர் போகணும். ஆனால் ஒத்து வைக்கிறதே இல்லை. நமக்கு என்ன போச்சு, நீ என்னை ஒத்துக்கினா எனக்கு என்ன ஒத்துக்க வைக்கணும், இந்த தான் எனக்கு தேவையே இல்லைன்னு நான் பச்சையாக சொல்லணேன். அதனால் மக்களுக்கு நம்முடைய ஆன்மீகம் புரிகிற காலம் வருகிற போது தான் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கார் பாபா, எந்த அளவுக்கு ஹைலி பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. எவ்வளோ அழகான இடம். எப்போயாவது யோசனை பண்ணி பார்த்தியா, உனக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அழுகுறேன். இவ்வளோ அழகாக இழைச்சி மரம் நட்டு செடி நட்டு ரோடு போட்டு சொந்த எல்லாமே சொந்தம், ட்ரைனேஜிலேருந்து எல்லாமே சொந்தம். எவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கேன். 1500 பேர் தங்கறதுக்கு எங்கிட்ட வசதி இருக்குது. அதனால் இது ஆன்மீகன்றது நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டான விஷயம் இல்லை. ஒரு ஜென்வினான ஆன்மீகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அடுத்த கேள்வி. இஸ்லாத்தின் துவா, தொழுகை, நோன்பு மற்றும் சக்காத்து, கிறிஸ்தவத்தின் ஜபம், ஞான ஸ்நானம், நற்கருணை, சனாதன தர்மத்தின் தீபாராதனை, ஷோடசோபசாரம், சாஷ்டாங்க நமஸ்காரம், இவை அனைத்துமே இறைவனை நோக்கிய வழிபாட்டின் வெவ்வேறு வடிவங்களா அல்லது சம்பந்தப்பட்ட மதங்கள் கடைபிடிக்கும் சடங்குகளா? சடங்குகள் தான். ஆனால் எதுவும் ரைட்டு ராங்குன்னு சொல்ல முடியாது. அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர், அவ்வளோதான். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். ஒரு ஸ்கூல் வாத்தியார் பசங்களெல்லாம் டூர் கூட்டின்னு போனார் ஒரு கோயிலுக்கு. போயிட்டு சாமிக்கிட்ட நல்லா கும்பிட்டுக்கோங்கடா, வேண்டிக்கோங்கடா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பசங்களை விட்டு என்னடா வேணேன் அப்படின்னேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய துட்டு வேணும்னு கேட்டேன் சாருன்னா. அப்படிலாம் கேட்கக்கூடாதுடா, நிறைய புத்தி வேணும்னு கேட்கணும். யார்கிட்ட எது இல்லையோ அதுதான் சார் கேட்பான் அப்படின்னு. அதனால் அவனவனுக்கு அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனர். அவனவனுக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவினுடைய போக்கில் அவன் கும்பிடுவான். கண்ணப்ப நாயனாருக்கு எப்படி கும்பிட தெரியுமோ அப்படி தான் அவர் கும்பிடுவார். சிவாச்சாரியார் எப்படி ஆச்சாரப்பரமாக கும்பிடணும்னு தோணுதோ அவர் அப்படி கும்பிடுவார். நீ இப்படி கும்பிட்டாலையும் கடவுளுக்கு தேவையில்லை, அப்படி கும்பிட்டாலையும் கடவுளுக்கு தேவையில்லை. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணுங்கிறதும் உனக்கு தெரியும் அப்படின்னு. அழுதால் உன்னை பெறலாமே. ஒரு குழந்தைக்கு எப்போ பால் கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியாதா? அவள் ஐயோ 7 மணி ஆகிடுச்சே, குழந்தைக்கு பசிக்குமேனு சூடாக இருக்கிற பாலை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் ஊற்றி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணுன்னு குழந்தைக்கு கொடுக்குறதா இல்லையா? ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மாவுக்கு இருந்ததுன்னா, ஒரு பச்சிலம் குழந்தை பால் குடிக்கிற குழந்தை வாயில் கேலிப்போலையும் மெட்டாசினியும் போட்டால் விடுவா? இவ தான் மருந்து சாப்பிட்டுட்டு அந்த பால் கொடுக்குறா இல்லையா, ஃபீடிங் மதர், அப்படி தான் க்யூர் பண்ணுவான். அது மாதிரி அம்மாவுக்கு தெரியும். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடையன்ற மாதிரி யாராருக்கு எப்படி படியெழுக்கணும் எல்லாம் கடவுளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனுடைய போக்கில் நீ வேடிக்கை பார்த்தா போதும். இன்னும் சொல்ல போனால் நீ கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது கூட தெரியாதவன் கடவுளாக எப்படி இருக்க முடியும்? நீ போய் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குற அளவுக்கு தான் இருப்பான். நான் என்ன கடவுள் இல்லையா? அவனுக்கு தெரியணும் என்ன வேணுங்கிறது, அவனுக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் ஒரு உயர்நிலைக்கு நீங்கள் போகிற போது உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்கள் பெரியவங்க எந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்களோ,
மேலையார் செய்வனகள் அப்படின்னு ஆண்டல். நம்மகிட்ட மேலானவங்க பெரிய வயசானவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே குட்டிக்கா பேடி. அவங்க சாமி கும்பிட்டு சொன்னாங்களா சுற்று, கோயிலை சுற்ற சொன்னாங்களா சுற்று, என்ன அவங்க சொல்லிக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணிக்கினே வா. உனக்காக ஒரு பக்குவம் ஒரு மெச்சூரிட்டி வர்றபோது உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணு. அதுக்கப்புறம் பெரியவங்க சொன்னாங்களே நீ அதை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. உனக்கு ஒரு ரேஷ்னல் மைண்டு வந்து இது கரெக்டு நீ நம்பணும், அதை நீ ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. நாங்கள்லாம் ஒரு ஹை லெவலுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். அதனால் எனக்கு இந்த கோயில் கல் காகிதம் இதெல்லாம் தேவைப்படுறதில்ல. நான் எங்கே உட்காந்தாலையும் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பேன், படுத்துன்னு இருந்தாலையும் உட்காந்துருந்தாலையும் எனக்கு மந்திரம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் எப்பயுமே பூஜை தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு சுவாச நிசுவாசம்னு பேர், மூச்சிலேயே கடவுளை வச்சு சுவாசிக்கிறதுன்றது. அதனால் எங்களுக்கு ராத்திரியில் கூட இப்போ தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு தாய்மார் சொல்கிறார். அந்த மாதிரி தூங்குறேன்னா ஆமாம் தூங்குறேன், தூங்கலையா ஆமாம் நான் தூங்கலை, படுத்துக்கிட்டே தான் இருப்போம், ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லதும் வரும் கெட்டதும் வரும். ராத்திரிகளில் இந்த ஏரியாவில் திவசம் காரியம்லாம் பண்ணாமல் அலைஞ்சின்னுக்கிற காற்று கருப்பெல்லாங்குதுலையே அதுங்கெல்லாம் வரும் எங்ககிட்ட. ஒரு மூலையில் ரூமில் உட்காந்து அழுதுன்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு இன்னும் காரியம் திவசம் பண்ணல, உலகத்தில் அது காற்றா சுற்றின்னு இருக்குது. வெடிகால ஒரு 4:30 5:30 மணிக்கு வந்து நல்ல மகான்கள் இருந்தாக்கா அவங்கெல்லாம் வருவாங்க. மற்றதெல்லாம் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இப்படி இருக்கும், அதுன்னு உட்காந்துருக்கோம். மகான்கள்லாம் வந்தாங்கன்னா என் ரூமில் ஒரு சோஃபா மாதிரி இருக்குது, ஒரு சேர் மாதிரி இருக்குது, அங்கே இப்படி கையில் தலை வச்சு படுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை உட்காந்துட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்ணால் பார்க்கறது என்று உங்களால் முடியாது. உங்கள் ரூம்லேயே உங்கள் பெரியவங்க யாராவது இறந்து போகிறவங்க உனக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு வந்தால் கூட உனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு திருஷ்டி இருக்குது, ஒரு பார்வை தேவைப்படுது. நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னு அது வந்தால் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு என்னன்னு புரியும். அதனால் உலகம் பூராவும் தெய்வங்கள், தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்குது. உங்கள் இறந்து போன பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் உண்மை தான் பித்திருக்கள்னு சொல்கிறது. அவங்கெல்லாம் உங்களை பார்த்துன்னு இருக்காங்க. உங்களுக்கு யாரும் நல்லது கெட்டது இருந்தால் அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்களால முடியலன்னா அவங்க அதை விட பெரியவங்க அந்த பித்திருலோகத்தில் இருக்கிறாங்களே அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என் பேத்திக்கு இது இல்லை, என் பிள்ளைக்கு இது இல்லை, என் பொண்ணுக்கு இது இல்லைன்னு உங்களுக்காக அவங்க வக்கீல் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? எல்லாம் உண்மை தான், எல்லாமே இருக்கிறது உண்மை தான். எல்லா விதமான தெய்வ வடிவங்கள் இருக்கிறதும் உண்மை தான். அண்ட் நீ ஒரு ஹையர் லெவலுக்கு போனேன்னா இந்த உலகத்தில் நீ எப்போ வந்த, இது வரைக்கும் நீ என்னென்ன பிறவியெல்லாம் எடுத்திருக்க. அப்போ சாதாரணமாக வந்த பிறவியெல்லாம் விட்டுத்தள்ளு, இதெல்லாம் நல்ல பிறவி எடுத்திருப்ப இல்லையா, அதெல்லாம் உனக்கு தெரியும். இதுக்கு முன்னே நீ என்ன பிறவிகள் எடுத்து வந்தாங்கிறதெல்லாம் உனக்கே தெரியும். அந்த பிறவியில் நீ யாரெல்லாம் மீட் பண்ணியோ அவங்க இப்போ வந்துடுறாங்கன்னா உங்கள்கிட்ட அவங்கள உன்னால் அடையாளம் தெரிஞ்சிக்க முடியும். இந்த பிறவியில் அடையாளம் தெரியும். எந்த பிரிவிலும் கனெக்டடாக இருந்தாக்கா அவங்க இப்போ வந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்படிலாம் இருக்குன்னா உனக்கு நம்பிக்கை வராது. ஆன்மீகத்தில் இப்போ நீங்கள் படித்து வச்சுருக்கிறதெல்லாம் புக்கு தான். ஏதோ புக்கில் வர்றதுக்கு அமர்ச்சேத்திர கதா இல்லை ஏதோ புக்கில் வந்தது படித்து அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். கோயில் அர்ச்சனை தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் தான் தெரியும். ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஆத்மாவாகவே மாறி இந்த உலகத்தில் உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக வராது. நான் இங்கே தான் இருப்பேன், நிஜமாக யாராவது நம்மளை நினச்சாங்கன்னா நமக்கு தெரியும். இந்த ஊர்லேருந்து நினச்சாலும் தெரியும். அதை நான் சொல்லியிருக்கேன். அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்க என்னை பார்க்க முடியும், அவங்க வீட்லேயும் பார்க்க முடியும். என்னுடைய ஃபோட்டோ கிட்ட ஏதாவது அவங்க ட்ரெயினாக இருக்கணும், அந்த ஃபோட்டோவில் போய் வேண்டிக்கிறது அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ சிரிக்கும், ஆசீர்வாதம் பண்ணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் இந்த 1,86,000 மைல் ஸ்பீடில் இந்த ஒளி போயிட்டே இருக்கும். அந்த ஒளியில் நாம் போகிற போது பார்த்தது மாதிரி இருக்கும், பார்க்காத மாதிரி இருக்கும். வாராய் போல் வந்தாய், வந்தாய் போல் வாராதாயின்னு சொல்லுவாங்க ஆழ்வார். அந்த மாதிரி வந்ததும் வராததும் தெரியாது, ஏன்னா அந்த ஸ்பீடில் இது. அப்போ யாராவது நம்மளை ரொம்ப கஷ்டத்துக்காக நினைக்கிறாங்கன்னா நமக்கு அவங்க அழுத மாதிரி கண்ணில் தெரியும். யாராவது ரொம்ப லவ்விங்காக நம்மளை நினைக்கிறாங்கன்னா நம்மளை ஹக் பண்ண மாதிரி தெரியும். ரொம்ப மரியாதையாக நம்மளை நினைக்கிறாங்கன்னா நம்ம காலில் வந்து கும்பிட்ற மாதிரி தெரியும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம், இது கஷ்டம் கேஸு, இது மரியாதை கேஸு, இது லவ் கேஸு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பார்த்துன்னு இருந்தால் தெரிஞ்சுன்னு இருக்கும் யார் எந்த பாவனையிலும் நம்மளை நினைக்கிறாங்கன்னு. பட் எல்லாராலையும் அப்படி நினைக்க முடியுமா? இப்போ எங்கிட்டே இவ்வளோ பேர் வரீங்க, இல்லை எவ்வளோ பேர் ரொம்ப சீரியஸாக என்ன நினைக்கிறவங்க இருப்பீங்க, கம்மி தானே. ஏன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ட்ரைனிங் வரல, அந்த அனுபவங்கள் வரல, அதனால் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. உங்களை பொறுத்து மாத்திரம் இந்த கல் காகிதம் இதெல்லாம் தான் ரொம்ப பெரிய விஷயம்.
ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு ஆற்றல் உலகத்தில் எப்படி வேலை செய்யுன்றது உனக்கு இன்னும் தெரியல இல்லையா? அதனால தான் இந்த குளறுபடிகள். இல்லைன்னா நீ எங்கேயுமே போக தேவையில்லை, யாரையும் போய் பார்க்க தேவையில்லை, எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல அடக்கி உட்காந்துருக்கோம். அதுக்கு தான் பூரண பிரம்மம்னு பேர். பூரண பிரம்மம்னா இந்த உலகத்தில் இதுகால பரியந்தம் எத்தனை பிரம்ம கிரியேஷன்ஸ் வந்திருக்கோ, பிரம்மம்னா என்ன, இந்த கிரியேஷன் அர்த்தம், அத்தனையும் ஒரே உடம்புல வச்சுட்டு இருந்தா அவங்க தான் பூரண பிரம்மம்ன்றது. சொல்லு, பிரம்மம் பூரண பிரம்மம். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன்பதம் தஞ்சம். சிவசங்கரா சகுணசாகரா சிவசங்கரா அதிகருணாகரா எம் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். மெய்யாகி உலகின் மேல் நீ வைத்த கருணையினால் மண்ணில் பிறந்தாயோ. மண்ணில் நீ அன்றி மற்றெல்லாம் பொய் என்றுரைத்திட மெய் கொண்டு வந்தாயோ. மெய்யான தெய்வம் நீ எதிர் தோன்றி நின்றாலும் பொய்யான திரையேதோ மறைக்கின்றதே. மெய்ஞான வழிகாட்டியமை கூவி அழைத்தாலும் அஞ்ஞானம் தடை நீட்டி தடுக்கின்றதே. தாழாத மூர்த்தியே தாழாவும் கீர்த்தியே பொய்யான எமையேற்று மெய்யாக எமை மாற்று. பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். ஆசானும் இன்றியோர் ஆச்சாரிய பீட்டமின்றி அகில லோக ஆதியாகிறாய். ஆகாயம் பூமி எங்கும் இருளீக்கி ஒளியூட்டும் நீ மகா ஜோதியாகிறாய். உனில் இல்லாததொன்று ஏழுலகில் எங்கும் இல்லை சங்கரா நீ சர்வ ரூபனாகிறாய். நீங்கள்லாம் ஒரு சிறிடிக்கு போகிறீங்க. சிறிடி பாபா ஒரு பெரிய மகான், அது ஒன்றும் சந்தேகமெல்லாம் இல்லை. அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருப்ப, அது ரொம்ப பெரிய லெவல் அப்படிங்கிற மாதிரி உன் மைண்டில் ஒரு செட் இருக்கும். ஐ எம் நாட் டிஸ்பியூட்டிங். ஆனால் அந்த சேம் எனர்ஜி நான் என் உடம்புக்குள்ளே வச்சுருக்கேன்றது உனக்கு நம்பிக்கை வருதா? படி. போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்கள் ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். இது ஒரு கோடிசாமி நான் முதல்ல 1984 பார்க்க போனேன். புறவை பாலத்தில் பார்க்க போனேன். பார்க்க போனபோது
ஒரு அமாவாசைக்கு அங்கே இலையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அந்த காக்காலாம் சாப்பிடும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். நான் அமாவாசைக்கு வரட்டுமா சாமின்னா, தாத்தா மகான் நிம்பளுக்கு நம்ம இங்கே வசதி பண்ணி கொடுக்க முடியுமா, நீ ரொம்ப பெரிய ஆள், உனக்கு நான் இங்கே வந்து வசதியெல்லாம் பண்ணித்தர முடியாது, அதனால் கூட்டமான நாளில் வராத அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஒரு தடவை நான் கைலாசத்துக்கு போயிட்டு விசரி சாமியார்கிட்ட வந்தேன். வந்துட்டு இந்த மாதிரி நான் எல்லா கடவுளையும் பார்த்தேன், ஆனால் சிவனுடைய தரிசனம் மாத்திரம் கிடைக்கல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் வந்து ஓங்கி திஸ் இஸ் சிவா அப்படின்னு முதுகில் தட்டிட்டு, உங்களோட இத்தனாந்தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நீ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நடந்து வந்தியே, அப்போது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் நடந்து வந்தார், ஞாபகம் இருக்கா, அவர் தான் சிவன் அப்படின்னு. தெய்வம் மனுஷ ரூபேன, கடவுள் ஒரு மனித வடிவத்தில் வந்து இருப்பான், அப்போ உங்களோட வந்தார் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இது அப்போது. அதுக்கப்புறம் நிஜமாகவே நான் வந்து சிவனையும் பார்வதியும் கைலாசத்தில் நம்ம பேசுகிற மாதிரி நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கினே இருக்கு. அவர் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் சொல்கிறார். சொல்லிவிட்டு இனிமேல் உனக்கு பிறவியெல்லாம் கிடையாது, நீ எனக்கு தொண்டு செஞ்சுட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள் வரும். சேலத்தில் பெரிய மகான் இருந்தார், ரொம்ப பெரிய ஆள். அவர் விஸ்வாமித்திரராக இருந்தவர் ஒரு பிறவியில். ஸோ அவர்கிட்ட நான் போயிருக்கேன். அப்போ அவர் சொல்லுவார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இந்த சேனாதிபதியெல்லாம் எது கட்டின்னு அழுகுறாங்க அப்படின்னார். சேனாதிபதினா முருகன், நீங்கள் இந்த முருகனை பிடிச்சின்னு இருக்கீங்க, மகாராணியன்னா யார், பராசக்தி, அவளே அனுகிரகம் பண்ணுற ஹைட்டில் நீங்கள் இருக்கீங்க, எதுக்கு சேனாதிபதி உங்களுக்கு அப்படின்னார். உதாரணம் சொல்ல, கடவுள்கள்ன்றது என்ன, லுமினஸ் பாடிஸ், அதை பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட இந்த 3வது கண்ணு திறக்கணும். இந்த நுழலை கண்ணு 2 வச்சுக்கிட்டெல்லாம் கடவுள்கிட்ட பார்க்கறது பேசுகிறதெல்லாம் முடியாது. தேடை ஓப்பன் ஆச்சுனாக்கா ஏதோ ஒரு பாட்டு சம்ரட்சணம், நேத்திரம் திறக்கின்ற நேரம் இது, நேத்திரம் திறக்கின்ற சாவி ஒன்று கண்டேன், மணி நேத்திரம் திறக்கின்ற சாவி ஒன்று கண்டேன், நீலாங்கரை தன்னிலே உலகின் சாத்திரங்கள் எல்லாம் சங்கமிக்க கண்டேன், 3வது கண்ணிலே சங்கரன் 3வது கண்ணிலே, இதை மருந்தென்றும் சொல்லலாம், நல்ல விருந்தென்றும் கொள்ளலாம், அந்த மருந்தை உரைக்கின்றேன் மறவாமல் நீ கேளு, மற்றதெல்லாம் மறந்து 18 சித்தர்கள் பல காலம் தவம் செய்து. இதுதான் அந்த ப்ளூ லைட் இருக்கு பார்த்தீங்களா, இது வரணும். இது வந்தால் தான் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியும். இது உனக்கு வரல இன்னும். இதுதான் அந்த நீல ஜோதின்றது, நீலக்கண் நெற்றிக்கண்ணு சொல்கிறது இந்த இடத்துல இருக்காது. இது திறந்தால் எல்லாம் வரும். அதனால் ஏதோ ஒரு பாட்டு சம்ரட்சணம் இருக்குது, நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா, நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா, நீலகண்ட பரமேஸ்வரா, நர்த்தன சிதம்பரேஸ்வரா, ஹே நடராஜா சிவசங்கரா. இதெல்லாம் பிராட்வே 55 மலைப்பன் ஷீட்லேயே சொல்லிட்டோம் நாங்கள், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது வாங்க. 4 மலை பாட்பாடு. திருப்பதி மலைதனில் இருக்கின்றான் தீனதயாளன் சிவசங்கர், திகம்பரனாய் நடமாடிடுவான் தில்லையிலே எங்கள் சிவசங்கர், பழனி பதிதனில் நின்றிருப்பான் சிறு பாலகனாய் எங்கள் சிவசங்கர், சபரிகிரியிலே வீற்றிருப்பான் சாஸ்தாவா எங்கள் சிவசங்கர். சபரிமலையில் ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் மேல் சாந்தியில், அவர் பேர் நாராயணன் நம்பூதிரி. ஒரு தடவை நான் அண்ணா நகர் பங்களாவில் இருக்கிற போது அவர் வந்து காரில் இறங்கினார் எங்கள் வீட்டாண்ட. அவருக்கு எனக்கு அவரை தெரியாது. அவர் சொன்னார், ஐயப்பனுக்கு இந்த வருஷத்தோட என் முறை முடியுது. அப்போது ஐயப்பன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அடுத்த வருஷம் நான் உங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லி. இப்போ ஐயப்பன் என் கனவுல சொன்னார், நீ எனக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி மெட்ராஸில் சிவசங்கர்னு ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னார். அதனால் நான் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணிவிட்டு மெட்ராஸில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரோஜின்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் மூலமாக கார் எடுத்துன்னுட்டு உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போது அவர் கையில் ஒரு மோதிரம் இருந்துச்சு. அந்த மோதிரத்தில் உங்களை இதை பார்த்துட்டு என்ன தெரியுது சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், ஒரு நீல ஜோதி தெரியுது அப்படின்னு. அவர் என்னை வந்து கும்பிட்டார். என்ன அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், இது ஒரு தாந்திரிக்கு எங்கள் தாத்தா வந்து பண்ணது, ஒருவருடைய ஆத்மா அதில் தெரியும்,
உன் ஆத்மா பாம்பு குரங்கு எதாக இருந்தாலும் அதில் தெரியும். உங்களுக்கு நீல ஜோதி ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க, அதான் கும்பிட்டான்னு. நான் சொன்னேன், என்ன வேணும் உங்களுக்குன்னு. அது சொன்னேன், இந்த வருஷத்தோட என் முறை முடிஞ்சு போகுது, அடுத்த வருஷம் முடியாதுன்ற போது தான் உங்ககிட்ட போக சொன்னார் ஐயப்பன்னார். ஐயப்பன் போக சொன்னார்னு அவர் சொன்னார். நான் அடுத்த வருஷம் நீங்கள் தான் போங்க அப்படின்னு. பாசிபிளி இல்லை சார், கேரளாவில் 18 கோயில் இருக்குது பரசுராமர் பரிசு பண்ணது. அந்த தந்திரிகளுடைய பேரெல்லாம் குறுக்கி போடுவாங்க. அதில் இந்த வருஷம் நான் வந்தனாலே என் பேரை எடுத்துகிட்டு மீதி 17 தான் போடுவாங்க. அதனால் அடுத்த வருஷம் இது போடக்கூட மாட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போங்க அப்படின்னு. அடுத்த வருஷம் அவருடைய பிரதர் சுப்பிரமணியம் நம்பூதிரின்னு சொல்லிட்டு வைக்கத்தில் டிவிஎஸ் ஏஜென்ட்டு, அவர் பேர் வந்துச்சு. அவர் சொன்னாராம், பார்சல் சர்வீஸை விட்டுவிட்டு சபரிமலையில் உட்காந்துருந்தாக்கா தொழில் யார் பார்த்துக்குவாங்க, அதனால் என் முறை நீ செய்யின்னு கொடுத்துட்டாரு. அப்போ நான் சபரிமலைக்கு போகிறேன். அவர் காலை கழுவிட்டு இப்படி ஐயப்பங்கிட்ட போகிறோன்ட்டுருக்கேன். என்னை பார்த்த உடனே வந்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆயிட்டேன் அப்படின்னாரு. இது ஒரு உதாரணம். அதே மாதிரி சம்பு போத்தின்னு ஒருத்தர், அவரும் மேல் சாந்தி சபரிமலையில் இந்த தாலி பரம்பா அந்த சைடுக்காரர், கண்ணனூர்காரர், குள்ளமாக இருப்பார். எனக்கு அவர் தெரியாது. நான் கோயிலுக்குள்ளே போயின்னு இருக்கேன், தாலி பரம்பா ராஜராஜேஸ்வரர் கோயிலுக்கு. அவரும் அவர் கூட 2-3 பேர் வெளியே வராங்க. என்னை பார்த்த உடனே நின்றாரு. நம்ம தாழ கண்டல்லோ ராஜராஜேஸ்வரா சாமியாகும் அப்படின்னு. நம்ம உள்ளே பார்த்தோம் இல்லையா ராஜராஜேஸ்வரி, இவர் தான் அது அப்படின்னாரு. இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் இங்கே கூட வந்தார். நம்ம கேன்டீனில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சோம் எல்லாம். அப்போது அவரவங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். நம்முடைய ஆத்மானுடைய பவர் வச்சு நமக்கு கனெக்டடான விஷயங்கள் இருக்கும். இப்போ தாலி பரம்பாலகிற ராஜராஜேஸ்வரான்றது சிவனுடைய ராஜ அலங்காரம் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றும் கனெக்ஷன் இருக்குது. அதுதான் இவருன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி இருக்கும்? அதே மாதிரி பத்மஜாட்சன்னு ஒருத்தர் பாலக்காடுக்காரர், சபரிமலை மேல் சந்தி இடத்துல என்னை பார்த்துட்டு, எங்கள் நேராக இங்கேருந்து சோட்டானிக்கரை போங்க, உங்களை அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னா. சரின்னு சபரிமலையிலேருந்து போனேன். போகிறோன்னா அந்த வயசான கழுவரா போங்க பிரிச்சுட்டு வந்தார். அவர் வெத்தலை பாக்கு அதில் ஒரு 1.25 ரூபா எல்லாம் வச்சு எனக்கு அவர் கொடுத்துறாங்க. அப்போ சபரிமலையில் சொல்கிறாங்க, நீ சோட்டானிக்கரை போ, நான் பகவதி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க போகிறோம். இப்படி உனக்கு அனுபவங்கள் வரும். அதாவது நீ எந்த நிலையை தொட்டிருக்கேங்கிறத உனக்கு புரிய வைப்பாங்க, எல்லாமே உனக்கு புரிய வைப்பாங்க. அதனால் நம்ம பார்க்காத கடவுளுடைய வடிவம் கிடையாது. எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் காடையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம்னு இல்லை, எல்லா ஃபார்ம்ஸையும் பார்த்துட்டு அதான் பூர்ணத்துவம் பெற்ற பூர்ண பிரம்மம்னா அதுதான். இது வரைக்கும் உலகத்தில் வந்த எல்லா விதமான எனர்ஜியும் நாம் பார்த்துட்டோம், பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லோரும் வரமாட்டேன்னா அவங்களால முடியாதுன்னு நான் சொல்லலை. அவங்கவுங்க ஒரு சாமி கும்பிட்றாங்க. இப்போ பல ரத்னகிரி சாமி இருக்காருன்னா அவர் முருகனை கும்பிட்றாரு. இனி யாருன்னா இருந்தாக்கா அவங்க ஒரு அம்பாள் உபாசனை பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பிடிப்பாங்க. நமக்கு இந்த ரூப பேதமெல்லாம் கிடையவே கிடையாதா? அதனால் எல்லாரையும் நம்ம ஐக்கியப்படுத்தி வச்சுருக்கோம், எல்லா விதமான கடவுளையும் ஐக்கியப்படுத்தி வச்சுருக்கோம். அதனால் நீ 100 கோயில் போய் சுற்றிக்கின்னுட்டு அங்கே எங்கே அழியறதும் ஒன்று தான். அவன் கேளம்பாக்கத்துலேருந்து உட்காந்துட்டு நான் கொடுக்குற சப்பாத்தி தோசை பழம் சாக்லேட் சாப்பிட்டு நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுட்டு பாட்டு கேட்டு போயினே இரு. சும்மா அங்கேயும் இங்கேயும் இன்றைக்கி கலிகாலம், எவ்வளோ துட்டு இருந்தாக்கா நீ ட்ராவல் பண்ண முடியும். நீ எல்லாம் விலைவாசியெல்லாம் ஏற்றி வசாச்செல்லாம் என்ன கம்மியாக வருது. எதுக்கு அங்கே எங்கெல்லாம் நாய் பெற்ற தெங்கம் பலனும். நாய் தேங்காய் கடிச்சானா ஊட்டின்னு தான் இருக்குமா, அதை உடச்சி தோன்றதுக்கு தெரியாதான். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை தான் தப்பு பண்ணுவாங்க. அங்கே போகிறது இங்கே போகிறது இங்கே போய் என்கிட்ட வரதுனால எனக்காவது லாபமா? அதனால் ஐ எம் ட்ரைங் நாட் டு மார்க்கெட். என்கிட்ட நீ வான்ற சொல்கிறதுக்காக நான் சொல்ல. உனக்கு இருக்கிற டைமே கம்மி. உனக்கு ஆஃபீஸ் போகணும், குடும்பத்தை பார்க்கணும், 1000 பிரச்சனை இருக்குது. எதுக்கு அங்கங்கே போய் அழிஞ்சுன்னுக்கிறேன்? தெய்வம் ஒன்றுண்டு இரு, அது ஒன்றெண்டு இரு. கடவுள் இருக்குன்னு நம்பு, அதை ஒன்று நம்பு, அவ்வளோதானே. ஒரே எலக்ட்ரிசிட்டியில் தான் அந்த டியூப் லைட் வேலை செய்யுது, ஃபேன் வேலை செய்யுது, இந்த கலர் சிக்கனா லைட்டெல்லாம் வேலை செய்யுது, மைக்கு வேலை செய்யுது. இப்போ வேறு நீயே நினைக்கிற இல்லையா? கரண்ட்டு தானே. இங்கே இருக்கிற கரண்ட்டு தான் கிளம்பாக்கம் போகிறாக்குது, அதுதான் தையூரில் இருக்குது, அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ 2வது உலகத்தில் இல்லை, ஏகைவ சத்தியம் இருக்கிறது ஒன்று தான். மக்களுக்கு இதெல்லாம் புரிகிற காலத்தில் அவங்க இருந்தபடி இருங்க, எங்கே இருக்கையோ அங்கேயே கடவுளை பிடிச்சிடலாம். 2 சிக்கி முக்கிய கல்லை வச்சு தேய்ச்சியானா அதில் நெருப்பு வரும். 2 கல் தேய்க்கணும் இல்லையா? தேய்க்காத வராது. அதனால் நீ இந்த இடத்துல குழி போடுற, இந்த இடத்துல தண்ணி ஊற்றுற, அந்த இடத்துல உரம் போடுற,
அங்கே வந்து செடிக்கு பாத்தி கட்டுற, அங்கே பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற, உன் செடி எப்போ வரும்? ஒரே இடத்துல ஓட்டை போட்டு அங்கேயே விதை போட்டு இல்லை செடி போட்டு அதுக்கு நீ உரம் போட்டு எல்லாம் பண்ணணும், ஒரே இடத்துல கட்டணும். வேறெவர் யூ சீடட், எங்கே விதைச்சியோ அங்கேயே பாரு. வேறெவர் யூ சீடட் யூ ஹவ் டு ஃபெண்ட் இட், டெண்ட் இட், மெண்ட் இட், மென்யூர் இட், தென் யூ வில் ஃபைண்ட் த பிளாஸ். அதை விட்டு 10 இடத்துல அங்கே 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 அழிஞ்சு நிற்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் உயர்ந்த அனுபவங்கள் கிடைக்க மாட்டேங்குது. உயர்ந்த அனுபவம் வேணும்னா நீ என்ன கூட நம்ப வேணாம், உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள நம்பு. ஆனால் எதையாவது நம்பு, யாரையாவது நம்பு, எதையாவது நம்பு. உனக்கு யார்கிட்டையும் நம்பிக்கை வரலன்னா பேசாமல் உன்னை நம்பு. நீ கூட கடவுள் தான், அகம் பிரம்மாஸ்மி, நீ கூட கடவுள் தான், நீ உன்னை நம்பு, தப்பே இல்லை. புதிய மதம் தன்னை நம்பாதவனை நாஸ்திகன் என்று சொல்கிறதுன்னு விவேகானந்தர் சொன்னார். அதனால் நீ உன்னையே நம்பிக்கை பேசாமல். இந்து மதம் அதையும் ஒத்துக்குது. அகம் பிரம்மாஸ்மினாக்கா எல்லாரும் கடவுள் தான் ஒத்துக்குது. வள்ளலார் தான் சொன்னார், எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசம் ஆயின, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். நான் யாரையும் தேடி போல. திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இருக்குது செங்கல்பட்டு, பேடந்தாங்கல் போகிற வழியில். அப்போது நான் லெக்சர் கொடுத்துருந்த போது ஒரு வயசானம்மா வந்தான். வந்து, தம்பி என்கிட்ட ஒரு சொத்துக்குதுப்பா, உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா. என்னால் இது முன்ன பின்ன தெரியாத ஒரு பாட்டி வந்து நம்மக்கிட்ட சொத்து கொடுக்குறேன்றது, நமக்கு எதுக்கு இந்த ஒம்புன்னு நான் போவே இல்லை. அவள் அட்ரஸ் வேறு சொல்லியிருந்தா, 12 வடமலை மேஸ்திரி ஸ்ட்ரீட்டு, யானைக்கோணின்னு சொல்லியிருந்தான். நான் கண்டுக்கவே இல்லை. அப்போ வள்ளலார் வந்து அண்ணா நகரில் எனக்கு வீடு, என் கட்டில் உட்கார்றாரு. அது ஏன்பா அந்த சொத்தை போய் வாங்கிக்க மாட்டியா அப்படின்றார். நான் சொன்னேன், யாருன்னு தெரியாது, நான் எப்படி போய் அங்கே கேட்கறதுன்னு. அவர் இன்னொரு தடவை அட்ரஸ் சொல்கிறார். அப்புறம் இந்த திருநாவை தான் அனுப்பிச்சேன். நான் இப்போ 55 மலைப்பந்தரில் இந்த ரயில்வேயில் போனாக்கா அந்த வீட்டில் இருந்தவங்க வீடு காலி பண்ணின்னுட்டு ஹைதராபாத் போயிட்டாங்க. அவங்க சொன்ன சொத்து என்னென்னா, வள்ளலார் தன் கைப்படை எழுதின திருவருட்பா. அவங்க வீட்டில் தங்கியிருந்திருக்கார் வள்ளலார், அவர் கைப்படை எழுதின திருவருட்பா, அதுதான் சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் ஏதோ ஸ்கூலில் காலேஜில் என்ன ஒரு 4-5 திருவருட்பா படிச்சிருமா, அவ்வளோதானே கற்றுக் கொடுப்பாங்க ஸ்கூலில் எல்லாம். ஃபுல்லாக திருவருட்பா கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் வள்ளலாருடைய தரிசனம் எப்போ கிடச்சிச்சோ அதுக்கு பின்னால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வாயில் திருவருட்பா வந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல். இப்போ கொஞ்சம் முன்னே இவங்க படித்த போது என்ன சொன்னாங்க, இவருடைய எத்தனையோ பிறவியில் ஒன்று வள்ளலாராக இருந்திருக்கலாம், ஒன்று ஆதிசங்கராக இருந்திருக்கலாம், இன்னொன்று ஷிரடி பாபாவாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எப்படி நடக்குதுன்னு சொல்லு. நான் வந்து திருவண்ணாமலை ஸ்ரீசாமியார்கிட்ட போனேன் முதல்ல 1984 பிப்ரவரி. அப்போ அவர் சொன்னார், சிவசங்கரா, இன்னும் த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னார். சுந்தரமூர்த்தி நாயனார் காயத்தில் சிவன் கூட இருந்தார். அங்கே இருந்த ஆனந்தனை சுனந்தனைன்னு 2 பொண்ணுங்களை பார்த்து லவ் வந்துச்சு. சாமி உலகத்தில் போய் அனுபவினார். ஒருத்தி பறவை நாச்சியார், ஒருத்தி சங்கிலி நாச்சியார், ஒருத்தி இங்கே திருவொத்தியூர் பக்கத்தில் பறவை கிராமத்தில், ஒருத்தி திருவாரூரில் கல்யாணம் கட்டிக்கிறாரு. பலவிதமான அனுபவங்கள்லாம் வருது. எல்லாம் ஆன உடனே நீ வெள்ளையானை அனுப்புகிறோம் வந்துருன்னு சிவபெருமான் கூட்டின்னு போயிட்டார். இந்த கதையெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு சிவசங்கரா, யூ நோ சுந்தரமூர்த்தி நாயனார், யூஆர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னார், யூஆர் ஆதிசங்கராச்சாரியா, யூஆர் சாண்டிங் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், நவ் யூ பிகம் கோவிந்தா யுவர் செல்ஃப், கீப் சாண்டிங் பஜகோவிந்தம் அண்ட் டூ மை ஃபாதர்ஸ் ஒர்க் அப்படின்னார். அப்போ சிவசங்கர் பாபா சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்தார், அவர் ஆதிசங்கராக இருந்தார். இதெல்லாம் நம்மள சொல்கிறோம். நமக்கு வர்ற அனுபவங்களை அவங்களோட என்ன வச்சு வரல வரும். அந்நாள் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி. இந்து மதத்தை பரப்புறதுக்காக வந்த ஆதிசங்கரன் நீ தான், அப்போ காலடியில் நீ பிறந்திருந்த அப்படின்னு. காலடியில் யார் அவர்? திருச்சூரில் இருக்கிற வடக்குநாதர். வடக்குநாதர்னா வடக்கு திசையில் இருக்கிறது யார்? குரு பகவான். அவர் தான் ஆதிசங்கராக வந்தார் ஆரியாம்பிகைக்கு. அதனால் அப்போ காலடியில் பிறந்த, அதுக்காக அந்த வேலையெல்லாம் நீ இந்து மதத்தை தலைக்கிறதுக்காக செஞ்ச அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் லிங்க் வந்துக்கினே இருக்கும். ஒரு தடவை சேஷாத்திரி சாமிகள் இருக்கார் இல்லையா, படி 4 வரி. ஜனவரி 20, 1984 சேஷாத்திரி சாமிகளுடைய தியான மண்டபம் தருகிறதுக்காக சர்வகிரகம் பண்ணின்னு எனக்கு வேண்டிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் காரை போட்டுன்னு எங்கள் வீட்டாண்ட வந்து ஐயரிக்கோ கார்லேருந்து என்னை கூப்பிட்டு போனார். அந்த தியான மண்டபம் தருகிறதுக்கு நான் தான் போனேன். அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கிறார்.
அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேத்திட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதினி. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான் என்ன, வர்ற எல்லார்கிட்டையும் வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சுவாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில் ஜோதியில் உங்கள் ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில் உங்களுக்குன்னு இடம் இருக்குது. அங்கே முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போகிறார். சேஷாத்ரி சாமி போல உங்கள் நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒன்றுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம். அண்ணாமலையார் தீபத்தில் ஜோதி வடிவத்தில் சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேலே கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். So let us meet in Tiruvannamalai after some time. நீ என்னுள் இசைக்கிறாய், நான் உன்னுள் வசிக்கிறேன். வேறென்ன எனக்கிங்கு வேண்டும் சங்கரா, வேறென்ன எனக்கிங்கு வேண்டும். தாயன்பை மிஞ்சியே நீ அன்பை பொழிகிறாய். சேக்கிங்கு வேறென்ன வேண்டும் மண்ணில், சேக்கிங்கு வேறென்ன வேண்டும் மண்ணில், சேக்கிங்கு வேறென்ன வேண்டும். வேர் தொட்டு மணக்கிறாய், விருட்சமாய் வளர்கிறாய். வேறென்ன சத் சங்கம் வேண்டும், இதைவிட வேறென்ன சத் சங்கம் வேண்டும். அகந்தையை அழிக்கிறாய், ஆனந்தம் அளிக்கிறாய். வேறென்ன பேரின்பம் வேண்டும் மண்ணில், வேறென்ன பேரின்பம் வேண்டும் மண்ணில், வேறென்ன பேரின்பம் வேண்டும். சங்கரம் பார்த்ததும் சங்கடம் தீர்ந்ததே. மந்திரம் வேறென்ன வேண்டும், ஜபிக்கும் மந்திரம் வேறென்ன வேண்டும். சிங்கரம் காட்டியே சங்கரம் ஓட்டுதே. மங்களம் வேறென்ன வேண்டும்,
வாழ்வில் மங்களம் வேறென்ன வேண்டும், வாழ்வில் மங்களம் வேறென்ன வேண்டும். பதமலர் காட்டினாய், பதுமையை மீட்டினாய், பதவிகள் வேறென்ன வேண்டும், உலகியல் பதவிகள் வேறென்ன வேண்டும். நினைக்கும் முன் வருகிறாய், கேட்கும் முன் தருகிறாய், வேறென்ன அருளிங்கு வேண்டும், எனக்கு வேறென்ன அருளிங்கு வேண்டும், எனக்கு வேறென்ன அருளிங்கு வேண்டும். ஆசையை இருக்கிறாய், ஆன்மாவில் நிலைக்கிறாய், ஆன்மீகம் வேறென்ன வேண்டும், உயர்ந்த ஆன்மீகம் வேறென்ன வேண்டும். என் கதி ஓங்குது, என் விதி நீங்குது, நிம்மதி வேறென்ன வேண்டும், மனதில் நிம்மதி வேறென்ன வேண்டும், மனதில் நிம்மதி வேறென்ன வேண்டும். உன்வசமான பின் என் சுமை போனது, என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும். உன்வசமான பின் என் சுமை போனது, என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும், உனை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும். நீ என்னுள் வசிக்கிறாய், நான் உன்னுள் வசிக்கிறேன், வேறென்ன எனக்கிங் வேண்டும், சங்கரா வேறென்ன எனக்கிங்கு வேண்டும். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ